நீங்க ஒரு ஐபோன் வாங்க போறீங்கன்னா அது உண்மையிலேயே புதுசா இல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு போனதா, ரீஃபர்பிஷ்டுக்கு போனதா, யாராவது பர்சனலைஸ் பண்ணதா அப்படின்ற எல்லாத்தையுமே பாத்துக்கலாம். அதை எப்படி பாக்குறது அப்படின்னா, செட்டிங்ஸ்ல ஜெனரல்ல அபவுட்ல மாடல் நம்பர் அப்படின்னு ஒன்னு இருக்கும். அது எம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அது உண்மையாவே புது ஐபோன்னா அதோட ஐஎம்ஐ நம்பர், சீரியல் நம்பர் வச்சு எவ்வளவு நாள் வாரண்டி இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே கரெக்டா செக் பண்ணிட்டு வாங்குறது அப்படின்னா வாங்கிக்கலாம். அப்படி இல்லாம அது எஃப்ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அது ரீஃபர்பிஷ்டு போன். அந்த போன்ல ஏதாவது பார்ட்ஸ் வந்து போயிருக்கும், அந்த போன் ரிட்டர்ன் பண்ணிருப்பாங்க, அதை சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் கம்மியான விலைக்கு வந்து சேல் கொண்டு வந்திருப்பாங்க. புது போன் சொல்லி ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ மாடல் நேம் எஃப் அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது ரீஃபர்பிஷ்டு போன். என்ன அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா ரீப்ளேஸ்மென்ட்க்கு போன போன். பெருசா ஏதாவது பிரச்சனை இருக்கும், அதை சரி பண்ணி மறுபடியும் சேலுக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அத புது போன் சொல்லி ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி போன்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பி அப்படின்னா பர்சனலைஸ்டு. அவங்களுக்காகவே பர்சனலைஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுப்பாங்க சில போன்ஸ் வந்து. அந்த மாதிரி போன்ஸ் இருக்கும். அது கூட ஓகே தான். அதுவும் செகண்ட் ஹேண்ட் போனா இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. அதுலயும் இப்ப நான் சொன்ன எல்லா ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ணி தேவை அப்படின்னா வாங்கிக்கோங்க. ஆனா மேக்ஸிமம் நான் புது போன் வாங்குறது தான் சஜஸ்ட் பண்ணுவேன்.